அனைவருக்கும் வணக்கம். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம தலைப்பிலே பார்த்துருப்பீங்க, ஓரெழுத்து ஒரு மொழி என்ன கேட்டாலும் இதுக்குள்ள இருக்கும். அதுக்கு 100% நம்ம சான்று சொல்லலாம். ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி இந்த தகவலை அத்தனையுமே எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். இதை நீங்க பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், முழுசா பாருங்க. இது பற்றிய முழுமையான இந்த தகவல் எல்லாமே சிவதன்யாவுடைய இந்த தும்பை தமிழ் புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமா நம்ம விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த புத்தகத்திலே கொடுத்துருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க புத்தகமா வாங்கியும் படிச்சுக்கலாம். இப்ப ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி? இப்ப நன்னூலார் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி 42. அது மட்டும்தான் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா அதை தாண்டி இருக்கு. அதை எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதனால ஓரெழுத்து ஒரு மொழி அனைத்தையுமே எடுத்து நம்ம கொடுத்துருக்கிறோம். ஃபுல்லாவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ்ல பாத்தீங்கன்னா சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள் இருக்கு. சொன்றி சோறு என்பவை அந்த வழியில தான் வந்தவை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு எந்த இலக்கண நூல் சொல்லுதுன்னா தொல்காப்பியம் சொல்லுது. என்ன சார் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டுலாம் சொல்றீங்கன்னா, இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அடுத்து பாருங்க, உயிரெழுத்துக்கள்ல என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, மகர வரிசையில என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, தகர வரிசையில தா தி து தே தை இதுல என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கான பொருள் என்னென்ன இருக்கு அத்தனையுமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பகர வரிசை, நகர வரிசை, ககர வரிசை, யகர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, இது எல்லாமே இது அனைத்தையுமே முழுசா நம்ம பார்த்துருவோம். நம்ம அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு முழுசா பார்த்துக்கலாம். அதே மாதிரி மொழி என்பதற்கு சொல் என்ப ஒரு பொருளும் உண்டு. மொழியை சொல்லை, அதாவது ஓரெழுத்து மொழி, நம்மளுடைய மொழியை அல்லது சொல்லை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி அப்படின்னு நம்ம 3 வகையா வகைப்படுத்துறோம். ஓரெழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். அப்ப இதை அப்படியே கூட கேட்பாங்க, இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி என்ற தலைப்புக்குள்ள இதை கேட்கலாம். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை, அதான் தனித்து நின்று வரும். தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அதே மாதிரி உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மகர வரிசையில் 6 எழுத்துக்களும், த ப ந என்னும் வரிசைகளில் 5 எழுத்துக்களும், க ச வ என்னும் வரிசைகளில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1 ஆக 40. இது நன்னூலார் சொல்றாரு. இது நன்னூலார் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி 42. அதை எப்படி சொல்றாங்கன்னா, உயிர் வரிசையில 6 எழுத்துக்களும், மகர வரிசையில 6 எழுத்துக்களும், த ப ந என்னும் வரிசைகள்ல 5 எழுத்துக்களும், க ச வ என்னும் வரிசையில 4 எழுத்துக்களும், யா வரிசையில 1 ஆக 40 நெடில் எழுத்துக்கள். நன்னூலார் நன்னூலார்னா பவணந்தி முனிவர். நன்னூலார் குறிப்பிடக்கூடிய நன்னூலார் யாருன்னா பவணந்தி முனிவர். இப்ப பவணந்தி முனிவர் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி 42. அதுல 40 என்னது நெடில்கள், 2 குறில். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்னூலார் குறிப்பிடாரு. குறில் எழுத்துக்கள் நோ து, இந்த 2 தான் என்னது குறில் எழுத்துக்கள். மொத்தம் 42ல 40 நெடில்கள், 2 குறில், அது 2 நோ து. ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம். இப்போ உயிரெழுத்துல ஆ இ உ ஏ ஐ ஓ இதுல இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள தான் கொஸ்டின் வரும். முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருங்க. புதுசா வரையனா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ அப்படின்னா அப்படின்னா பசு, அதான் நமக்கு தெரியும். அதை தவிர்த்து ஆ என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஆ அப்படின்னா ஆச்சா மரம், வியப்பு, பசு, அது ஒரு வினா எழுத்து. அதே மாதிரி விடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை, இத்தனை பொருள் இருக்கு ஆ அப்படின்ற அந்த ஓர் எழுத்துக்கு. புரியுதா? அடுத்து பாருங்க, ஈ என்ற ஓர் எழுத்துக்கு அம்பு, அழிவு, இந்திர வில், சிறு பறவை, குகை. ஈ என்றால் குகை என்றும் பொருள், தாமரை என்றும் பொருள், இதழ் என்றும் பொருள், திருமகள் என்பது பொருள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு, ஈந்தார் அப்படின்றோம்ல. அப்ப கொடு, கொக்கு, பூச்சி, ஈ என்ற
அந்த உயிரெழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்கு. அதே மாதிரி ஊ, நெடில் ஊ என்ற சொல்லுக்கு அந்த எழுத்துக்கு உணவு என்ற பொருள் இருக்கு, இறைச்சி என்ற பொருள் இருக்கு, திங்கள் என்ற பொருள் இருக்கு, சிவன், ஊன், தசை, உண்ணல், சந்திரன். அப்ப ஊ என்ற அந்த ஓர் எழுத்துக்கு சந்திரன் என்ற ஒரு பொருள் உண்டு. அப்ப அடுத்து பாருங்க, ஏ, ஏ என்ன நெடில் ஏ என்ற ஓர் எழுத்துக்கு இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழி குறிப்பு. விழி குறிப்புன்றது இடத்துல விழி அப்படின்னா அழைத்தல், விழி வேற்றுமைன்னு பார்ப்போம். அப்ப அழைத்தல், விழினா அழைத்தல் அப்படின்ற பொருள் இருக்கு. விழி குறிப்புன்ற ஒரு பொருள் இருக்கு. செலுத்துதல். அடுத்தது மேல் நோக்குதல், வினா. ஏ அப்படின்றது ஒரு வினா எழுத்து. அப்ப இத்தனை பொருள் இருக்கு ஏ என்ற அந்த ஒரு எழுத்துக்கு, ஓர் எழுத்துக்கு. அடுத்து பாருங்க, ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்றதான் நன்னூலார் குறிப்பிட்டாரு. ஐ என்றால் தலைவன், அது மட்டும்தான் நன்னூலார் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கு. ஆனா ஐ என்பதற்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க. அசை நிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, ஐந்து, ஐயம், கணவன், வாசனம், மென்மை, மேன்மை, மருந்து. ஐ என்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, ஐந்து, ஐயம், கணவன், வாசனம், மென்மை, மேன்மை, மருந்து அப்படின்ற இத்தனை சொற்கள் இருக்கு ஒரு எழுத்துக்கு. அடுத்து பாருங்க, ஓ அப்படின்ற அந்த ஓர் எழுத்துக்கு ஒளிவு, மதகு. நமக்கு நன்னூலார் குறிப்பிடக்கூடியது மதகு மட்டும்தான் இருக்கும். அடுத்து உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா பரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து அப்படின்னு இத்தனை பொருள் ஓ என்ற அந்த ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க, இது நம்ம பார்த்த எல்லாமே உயிரெழுத்துக்கள்ல. அடுத்து மகர வரிசை, மா, மீ, மூ, மே, மை, மோ. இந்த ஓர் எழுத்துக்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு டீட்டெயில்டா பார்ப்போம். மா என்ற இந்த ஓர் எழுத்துக்கு அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, ஒரு மரம், கட்டு, கருப்பு குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி. சரஸ்வதினாலும் மாதான், சீலை அப்படின்னாலும் மாதான், செல்வம் அப்படின்னாலும் மா, தாய் அப்படின்னாலும் மா, துகள், நஞ்சு கொடி, நிறம், பரி, பெருமை, மகத்துவம், மரணம், மிகுதி, மேன்மை, வண்டு, வயல், வழி, வெறுப்பு, பெரிய, தாய், செல்வம். அதே மாதிரி விலங்கு. இத்தனை பொருள் இருக்கு மா என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு. நமக்கு தெரிஞ்ச மா அப்படின்னா பெரிய, விலங்கு, ஒரு பழம், மாம்பழம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இது போக இத்தனை வார்த்தைகள் இருக்கு மா என்ற ஒரு வார்த்தைக்கு. புரியுதா? அடுத்து மீ என்றால் என்ன? மீ அப்படின்னா ஆகாயம், உயர்ச்சி, மேலிடம், மகிமை, மேலே, வானம், மேன்மை, பெருமை. இத்தனை பொருள் இருக்கு மீ. அப்ப மா அப்படின்ற இடத்துலயும் மேன்மை இருக்கு, மீ அப்படின்னாலும் மேன்மைன்ற பொருள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துலயும் பார்த்தோம் மேன்மை. ஐ அப்படின்ற சொல்லு ஓர் எழுத்துக்கு மேன்மைன்ற பொருளும் உண்டு. அடுத்து பார்த்தோம்னா மே அப்படின்னா மூ. மூ அப்படின்னா என்னது? மூப்பு, மூன்று, மூவேந்தர், அழிவுறும் அப்படின்னு பொருள் இருக்கு. மூ அப்படின்றதுக்கு மூவேந்தர்கள் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, மூப்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, மூன்று அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, அழிவுறும் அப்படின்ற பொருள் இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலார் பவனந்தி முனிவர் குறிப்பிடுவதை தவிர்த்து அதை தாண்டியும் நிறைய எழுத்துக்களுக்கு பொருள் இருக்கு. அதைத்தான் நம்ம முழுசா பார்த்துட்டு இருக்கிறோம். முழுமையா பாருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மே என்பதற்கு மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை, இத்தனை பொருள் இருக்கு. அடுத்து மை. மை என்ற ஓர் எழுத்துக்கு கண்மை, கண்ணு கிடக்கூடிய ஒரு மை. குற்றம் அப்படின்னாலும் மை தான், இருள் அப்படின்னாலும் மை, எழு, கருப்பு, செம்மறி ஆடு, அதை மை அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்து பாருங்க, நீர் அப்படின்னாலும் மை என்ற ஒரு
அந்த ஓர் எழுத்துக்கு மை என்ற ஓர் எழுத்துக்கு நீர் அப்படின்ற பொருளும் உண்டு. அதே மாதிரி மலடி அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. மேகம் என்ற பொருளும் உண்டு. தீவினை என்ற பொருளும் உண்டு. மதி, மந்திரமை, மந்திரமை மை வச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மந்திரமை அப்படின்ற பொருளும் உண்டு. ஒரு வண்டினம், ஒரு வண்டினுடைய இனத்தையும் குறிக்குது. களங்கம் அப்படின்ற பொருளையும் வரும். அடுத்து பசுமை அப்படின்ற பொருளையும் வரும். பாவம் அப்படின்ற பொருளும் குறிக்கும். அழுக்கையும் குறிக்கும். இளமையையும் குறிக்கும். களங்கத்தையும் குறிக்கும். அடுத்து அஞ்சனம், அஞ்சனம் தீட்டுதல், அஞ்சனம் இடுதல்னா கண்மை, அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மோ அப்படி சொல்லக்கூடிய அந்த ஓர் எழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. மோத்தல், மோதல், முகர்தல் இப்படின்ற பொருள். இந்த மோ என்ற ஓர் எழுத்துக்கு இத்தனை பொருள் உண்டு. அடுத்து தகர வரிசை தா, தி, து, தே, தை, இந்த ஓர் எழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். தா என்ற ஓர் எழுத்துக்கு கொடு, தா அப்படின்னா கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை, நான்முகம், வலி, வருத்தம், வியாழன். இது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். வியாழன். அடுத்து நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல், இத்தனை பொருள் தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டு. வியாழம் அப்படின்னு கொடுத்தாங்க, இது கிடையாது, வியாழம். அடுத்து தீ என்ற சொல்லுக்கு நெருப்பு, நமக்கு தெரியும், அது ஒண்ணுதான் தெரியும். அது போக தீ என்ற சொல்லுக்கு நெருப்பு, அறிவு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இனிமைன்ற பொருள் இருக்கு. தீமை என்ற பொருள் இருக்கு. உபாய வழி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. நரகம்ன்ற பொருள் இருக்கு. சினம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி விளக்கு, ஒளி விளக்கு, இத்தனை பொருள் தீ என்ற சொல்லுக்கு உண்டு. அடுத்து பாருங்க, தூ என்ற சொல்லுக்கு தூ அப்படின்னு என்ன அர்த்தம்? சி, துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை. தூ என்ற ஓரெழுத்துக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க. வலிமை, வகை, பற்றுக்கொடு, புள்ளிறகு. புள்ளிறகுனா பறவையினுடைய இறகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்கலாம். புள்ளிறகுனா பறவையின் இறகுக்கு தூ என்ற பொருள் உண்டு. தூ என்ற ஓரெழுத்துக்கு பறவையின் இறகு, அதான் புள்ளிறகுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பகை, பறவை. தூ என்பது பறவையையும் குறிக்கும். அடுத்து இறகையும் குறிக்கும். அடுத்து தே என்பது தெய்வம், அதான் தேவாரம். சரிங்களா? அடுத்தது தெய்வம். தே என்பது தெய்வத்தையும் குறிக்கும். மாடு என்ற பொருளிலும் வரும். அருள் என்ற பொருளிலும் வரும். கொள்கை என்ற பொருளிலும் வரும். நாயகன் என்ற பொருளையும் குறிக்கும். கடவுள், அதான் கடவுள் தெய்வம் எல்லாம் ஒண்ணுதானே. தே என்ற சொல்லுக்கு கடவுள், மாடு, அருள், கொள்கை, நாயகன், இத்தனை பொருள் உண்டு. அடுத்தது தை என்பது தை மாசம், அது ஒரு பொருளை குறிக்கும். அதே மாதிரி பூச நாள் அப்படின்னு ஒரு பொருளை குறிக்கும். மகர ராசியையும் தை அப்படின்னு சொல்றாங்க. அலங்காரத்தையும் தை அப்படின்னு சொல்றோம். மரக்கன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தை, தை என்ற சொல்லுக்கு மரக்கன்று என்ற ஒரு பொருளும் உண்டு. அதே மாதிரி ஒரு திங்கள், அதாவது ஒரு திங்கள்னா தமிழ் மாதம், தை மாதம் சொல்றோம். அதே மாதிரி கூத்தோசை. அடுத்தது தைத்தல். கூத்தோசை அப்படின்னா கூத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓசை, கூத்து நடக்கக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய அந்த ஓசைக்கு பெரு தை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நூலை கொண்டு தைத்தல் என்பதையும் தை என்ற சொல்லுக்கு பொருளாக வருது. அது போக பகர வரிசையில பார்த்தோம் அப்படின்னா பா அப்படின்னா அழகு, பரப்பு, பாட்டு, பாடல், தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர் தட்டு, பரவுதல் அப்படின்ற பொருள். பா என்ற ஓர் எழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்கு. அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு. பாவுன்றது நூல் தான், பாவு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர் தட்டு, பரவுதல் அப்படின்னு இத்தனை பொருள் பா என்ற ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து பூ என்ற ஓர் எழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். பூ என்றால் அழகு, இடம், இருக்குதல், இலை, ஓமக்கினி என்ற ஒமக்கினி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ஒரு நாகம், அதாவது பூ அப்படின்றது ஒரு நாகம், பூ நாகம் சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது கூர்மை அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. பூ என்பதற்கு தாமரை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. தீப்பொறி, அதான் பூ மிதித்தல் அப்படின்றாங்க இல்லையா. பூ மிதித்தல்னா தீப்பொறி அப்படின்ற ஒரு, பூ என்பதற்கு தீ மிதித்தல் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பு என்பதையும் பூ குறிக்குது.
பூ என்பதை பூமி அப்படின்ற அந்த பூ என்ற ஓர் எழுத்துக்கு பூமின்ற பொருளும் உண்டு. கூ என்ற ஓர் எழுத்துக்கும் பூமின்ற பொருள் உண்டு. அதே மாதிரி பொழிவு, பூ என்பதற்கு பொழிவு என்பதும் ஒரு பொருள். அதே மாதிரி பூனா மலர், நமக்கு தெரிஞ்சதான். அது நிறம் என்பதையும் குறிக்கும், புகர் என்பதையும் குறிக்கும், மென்மையையும் குறிக்கும், பூத்தல் என்பதையும் குறிக்கும், பொழிவு என்பதையும் குறிக்கும். பூ என்ற ஓர் எழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்கு. அழகு, இடம், இருக்குதல், இலை, உமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொழிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொழிவு, இத்தனை பொருள் இருக்கு. அடுத்தது பே என்ற சொல்லின் பொருள் நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம், இத்தனை பொருள் இருக்கு. நுரை, பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம் அப்படின்ற பொருள் இருக்கு. அடுத்து பை, பை என்ற ஓரெழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கை பை என்ற பொருளை குறிக்கும், பசுமை என்பதையும் குறிக்கும். அழகு என்றாலும் பை அப்படின்ற அந்த ஓரெழுத்துக்கு அழகு என்ற பொருளும் உண்டு. அதே மாதிரி குடர் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. சாக்கு பை, நிறம் என்ற பொருளும் உண்டு. பாம்பினுடைய படத்தை பை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்த குணத்துல, மந்தமான குணத்துல இருக்கிறவங்களையும் பை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மெத்தனமா இருக்கிறதையும் பை அப்படின்ற ஓரெழுத்துக்கு மெத்தனமாக இருத்தல் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அடுத்தது இளமை என்ற ஒரு பொருளும் உண்டு. உடல் என்ற பொருளும் உண்டு. பை என்பதற்கு வில் என்ற பொருளும் உண்டு. பை என்பதற்கு கொள்ளளவு என்ற பொருளும் உண்டு. பை என்பது உள்ளுறுப்பு என்ற பொருளும் உண்டு. சட்டை பை என்பதையும் குறிக்கும், கொள்கலன் என்பதையும் குறிக்கும். பை என்பதற்கு இத்தனை பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, போ அப்படின்னா ஏவல், போவென், பறந்திடு, செல் அப்படின்ற பொருள் இருக்கு. போ என்ற ஓர் எழுத்துக்கு இது பகர வரிசை. இதை தாண்டி ஓரெழுத்து ஒரு மொழியில கொஸ்டினே வராது. முழுசா ஸ்கிப் பண்ணா பாத்துக்கோங்க. இது அத்தனையுமே பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு நம்ம புத்தகமாவே கொடுத்துருக்கிறோம். 7 யூனிட்டுக்குமே மொத்தம் 736 பக்கங்கள். 7 யூனிட்டுக்குமே ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க தகவல் இருக்கோ, நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் எல்லாத்துலயுமே 6 to 12 எடுத்து ஒரே இடத்துல தொகுத்து புத்தகமாவே நம்ம கொடுத்துருக்கிறோம். சிவதன்யாவின் இந்த தும்பை தமிழ் புத்தகம். அதே மாதிரி 7 யூனிட்டுக்குமே கிட்டத்தட்ட 3400 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கிறோம். கடைசி நேரத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் மாதிரி போட்டுக்கலாம். 100 கொஸ்டினா பிரிச்சு கொடுத்துருப்போம். தேவைப்படக்கூடியவங்க இந்த 9626 சரிங்களா, புக்கு தேவைப்படக்கூடியவங்க 9626129474 இந்த நம்பருக்கும் 9344755070 இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள்ல உங்களுக்கு புத்தகம் கையில கிடைச்சிடும். இந்த புத்தகத்தோட விலை 600 மற்றும் கொரியர் சார்ஜ் 80 ரூபா வரும். தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நகர வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான், நீ, நே, நை, நோ இந்த எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. அப்ப நான் அப்படின்ற வார்த்தைக்கு அயலால் என்ற ஒரு பொருளை குறிக்குது. சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு. நாக்கு தான் நமக்கு தெரியும். நான் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நாக்குன்றது தெரியும். இதை தாண்டி என்னென்ன இருக்கு பாருங்க. அயலால், ஜுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள். பூட்டினுடைய தாள் இருக்கு இல்லையா, அந்த தாள், பூட்டு தாள் பால் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்றாங்க நான் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நான்கு என்பதற்கும் நான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சொல், ஊதுவாய், ஊதுகுழாய்ன்னு சொல்லியா, ஊதுவாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டினுடைய தாள், நான்கு, சொல், ஊதுவாய் அப்படின்னு இத்தனை பொருள் உண்டு. அதே மாதிரி நீ என்ற ஒரு எழுத்துக்கு முன்னிலை ஒருமை நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி நீண்ட அப்படின்னாலும் நீ என்பதை குறிக்கும். அதே மாதிரி நீ என்ற ஓர் எழுத்துக்கு நீளம் என்ற ஒரு பொருளும் உண்டு. அடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நே நகர வரிசையில நே அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, விளை இத்தனை பொருளை குறிக்குது நே என்ற அந்த ஓர் எழுத்து. அதே மாதிரி நை என்ற ஓர் எழுத்துக்கு வருந்து அப்படின்ற ஒரு பொருளையும், இரக்கம் கொள், நை அப்படின்னா வருந்து அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது, இரக்கம் கொள் என்ற ஒரு பொருளை குறிக்குது, சுருங்கு என்ற ஒரு பொருளை குறிக்குது, நைதல் அப்படின்னு அர்த்தம், கை நஞ்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது நைதல் என்ற இத்தனை பொருள் உண்டு. நை என்பதற்கு வருந்து, இரக்கம் கொள்,
சுருங்கு, நெய்தல் என்ற இத்தனை பொருள் உண்டு. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி, நோ நெடில் நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம் அப்படின்ற இத்தனை பொருள் உண்டு நோ என்ற ஓரெழுத்துக்கு. அடுத்து ககர வரிசையில வந்தோம் அப்படின்னா கா அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. கா என்ற சொல்லு ஒரு அசை சொல். இதற்கு காத்தல் என்ற ஒரு பொருள் உண்டு. தோட்டத்தை கா அப்படின்னு நடத்தும், தோட்டத்தை காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா. அதே மாதிரி காவடி என்ற ஒரு பொருளும் உண்டு. கா என்ற ஓரெழுத்துக்கு காவடி, காத்தல், அசைச்சொல், சோலை. கா என்பதற்கு நிறைய சோலை, அது மாதிரி அடவி, கான், காடு குறிக்கக்கூடிய சொற்கள் சோலை, கான், அடவி அப்படின்லாம் பொருள் இருக்கு. அதே மாதிரி தோட்சுமை, கா என்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பொருளை மட்டும் பாருங்க. கா என்ற ஓர் எழுத்துக்கு என்னென்ன பொருளா இருக்கு? அது ஒரு அசைச்சொல். காத்தல் என்ற பொருள் இருக்கு, காவடி என்ற பொருள் இருக்கு, சோலை என்ற ஒரு பொருள் இருக்கு, தோட்சுமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தோட்சுமைனா தோல்ல சுமக்கக்கூடிய ஒரு சுமை, தோட்சுமை. அதான் அதை பிரிச்சு எழுதணும்னா தோல் கூட்டல் சுமை தான் தோட்சுமை அப்படின்னு இருக்கு. அடுத்து பாருங்க பூந்தோட்டம், கா என்பதற்கு பூந்தோட்டம், அதான் சோலை. அதே மாதிரி பூங்காவனம், காவடி தண்டு, இந்த காவடி எடுத்து தரக்கூடிய இந்த காவடி தண்டு, அதையும் கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூ என்ற ஒரு பொருளும் உண்டு. கலைமகள், கா என்பதற்கு கலைமகள் என்ற ஒரு பொருளும் உண்டு. நிறை என்ற பொருளும் உண்டு. காவல் என்ற பொருளும் உண்டு. செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல், இத்தனை பொருள் கா என்ற ஓர் எழுத்துக்கு உண்டு. திரும்ப பார்த்துருங்க. அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, தோல் சுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை பொருள் கா என்ற அந்த ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க கூ என்ற ஓரெழுத்தின் பொருள் பார்ப்போம். கூ என்ற ஓரெழுத்துக்கு பூமி, நம்ம ஏற்கனவே சொன்னோம். கூ அப்படின்னா பூமியை குறிக்கும். பிசாசு, அழுக்கு, கூகை, கூகை சரிங்களா. பகல் வெல்லும் கூகையை காகை, காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. அப்ப கூகைன்றது ஒரு பறவை. கூகை, கூக்குரல். அடுத்தது கூவுதல், ஓசை குறிப்பு. அப்ப கூ என்ற ஓர் எழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்கு. என்னது? பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. அடுத்தது கை என்ற ஓர் எழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. கை அப்படின்னா ஒரு இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரணம், செங்கல், கட்சி, கைமரம், விசிறி காம்பு, படை உறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, அஞ்சலி, விறகு. நல்லா பாருங்க. கை என்ற ஓர் எழுத்துக்கு என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பாருங்க. பொருள் இடம், கை அப்படின்னா இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரணம், செங்கல், கட்சி, கைமரம், விசிறி காம்பு, படையுறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், கைதான் கரம். அடுத்தது சயம் அப்படின்னா வெற்றி, வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, விறகு. இத்தனை பொருள் கை என்ற ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க. கா வரிசையிலேயே ககர வரிசையிலேயே கோ. கோ என்றால் அரசன், அம்பு, வானம், ஆண் மகன், இடியேறு, இலந்தை, ரோமம், கண், எழுது, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம். கோ என்பதற்கு தேவலோகம். பசு, நம்ம தெரிஞ்ச பசு அரசன் தெரியும். அதை தவிர்த்து எத்தனை சொற்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பூமி, பெரிய மலை, தாய், வாணி, மேன்மை, வெளிச்சம், தகப்பன், தலைமை, குயவன், சொல், சாறு, அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல். அப்ப கோ என்ற ஓர் எழுத்துக்கு இத்தனை சொற்கள் இருக்கு. புரிஞ்சா? அடுத்து பாருங்க சகர வரிசை. சகர வரிசையில என்னென்ன எழுத்துக்களுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குன்னா சா, சி, சே, சோ. சா, சி,
சே, சோ. இந்த எழுத்துக்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சா அப்படின்னு அர்த்தம் பேய், இறப்பு. போய் சா அடிச்சிருவோம், போய் சாகு அப்படின்னு போய் சா அடிச்சிருவோம். இன்னைக்கு வார்த்தை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. போய் சா அப்படின்னு அர்த்தம் போய் செத்துரு அப்படின்னு அர்த்தம். அப்ப சா என்பதற்கு பேய், இறப்பு, சோர்தல், சாதல், 6 என்ற எண். அப்ப 6 என்ற எண்ணை சா அப்படின்னு நம்ம குறிப்போம். அந்த தமிழ் எண்ணூறுக்கள் எழுதுறப்போ கா ஊ ஞா அப்படி எழுதுறப்போ 6 என்பதை சா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கழிதல் அப்படின்னு பொருள் இருக்கு. சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாமே நன்னூலார் குறிப்பிடக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் தாண்டி இருக்கக்கூடிய பொருள். முழுசா பார்த்துருங்க. ஒரு தடவை இந்த வீடியோ ஒரு 3/4 மணி நேரம் பார்த்துட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. சி என்பதற்கு அடக்கம், இகழ்ச்சி, லட்சியம், காந்தி, சம்பத்து, கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, சீல் கீழ், சளி, சீதேவி, செல்வம், வெறுப்பு அப்படி இத்தனை பொருள் எதுல இருக்கு? சி என்ற அந்த ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து சே என்ற ஓரெழுத்து அந்த ஓரெழுத்து சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். எருது, சே அப்படின்னா எருது. அழிஞ்சில் மரம் அப்படின்னு ஒரு மரம். சே என்ற ஓரெழுத்துக்கு அழிஞ்சில் மரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. உயர்வு, எதிர்மறை, ஒளி குறிப்பு, சிவப்பு, காளை, செங்கோட்டை, சேரான், இடபம் அப்படி சொல்லக்கூடிய இத்தனை பொருளும் சே என்ற ஓரெழுத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க, சோ என்ற ஓரெழுத்துக்கு அரண், உமை, வானாசுரன், அசுரன் அதான் வானாசுரன், நகர், நகரம், வியப்பு சொல். சோ அப்படி என்னது? ஒரு வியப்பு சொல்லாவும் இருக்கு. அடுத்து உமையாள், உமையாள் என்பதும் சோ. அடுத்தது பாருங்க, ஒளி, மதில் அப்படின்னு அர்த்தம். சோ என்பதற்கு இத்தனை பொருள் உண்டு. அடுத்து பாருங்க, வகர வரிசை. வா, வி, வை, வௌ என்ற இந்த ஓரெழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளை பார்த்துருமா? வா என்றால் வருக, வா அப்படி சொல்றோமா? அதே மாதிரி வாய், அதே மாதிரி தாவுதல் என்ற பொருளை குறிக்கும். வா என்ற ஓர் எழுத்துக்கு வருக, வாய், தாவுதல் என்ற பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, வி நம்ம பார்த்துருக்கிறோம். மலர், வீண என்னது? மலர். அரும்பு, முகை, மொட்டு, அலர், மலர், வி, செம்மல். மலரனுடைய 7 பூக்களின் 7 பருவங்கள். அரும்பு, முகை, மொட்டு, அலர், மலர், வி, செம்மல். வி என்பது எதை குறிக்கும்? மலரை குறிக்கும். அடுத்து பாருங்க, வி என்பதற்கு மலர், சாவு, கொள்ளுதல். அடுத்து பாருங்க, நீக்கம். அதாவது பூக்கள்ல இறந்த நிலையத்தான் வி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, நீக்கம், பறவை, மோதல், விரும்புதல். அடுத்தது மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம். பூவினுடைய இறந்த நிலையத்தான் வி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மகரந்தம் என்ற பொருள் இருக்கு. வி என்பதற்கு சோர்வு என்ற பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க, வை என்ற ஓர் எழுத்து. வை அப்படின்னு அர்த்தம் இந்த பொருளை அங்க வை அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி ஒரு பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, கூர்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. புல், கிராஸ், புல் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. வைக்கோல், வையகம், உலகம், வைதல் சொல்லுவோம் இல்லையா? இயர் விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல். அதான் வியங்கோல் வினை முற்று சொல்றோம். அப்ப வைதல்னா கிராமங்கள்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஊர்ல திட்டுறாங்கன்னுவாங்க, ஒரு ஊர்ல வயிறாங்க. இப்ப மதுரை பக்கம்லாம் வயிறான் அப்படின்னுவாங்க. அப்ப வை என்பதற்கு திட்டுதல் அந்த பொருளை உண்டு. வைதல், வைதல்னா திட்டுதல் தான் வைதல். ஏன்னா ஒரு சில ஸ்லாங்ல புரியாது. வை அப்படின்னா வைதல், அவனை வைடா அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து பாருங்க, வையகம், வைதல், சபித்தல். வைனா சபிக்கிறது. நீ நல்லா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சபிக்கிறது. நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு சபித்தல். அடுத்தது கொடு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வௌ என்பதற்கு வகர வரிசையில வௌ என்பதற்கு என்ன பொருள் இருக்கு பாருங்க? வௌவுதல், கவ்வுதல், பற்றுதல். வௌவுதல், கவ்வுதல், பற்றுதல் என கவர்தல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, யகர வரிசை. யா, யா என்ற ஓர் எழுத்துக்கு ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல். யா என்றால் கட்டுதல் பொருள். அதான் யாப்பு. யாப்புல கணத்துல யா என்பதற்கு கட்டுதல் என்பது பொருள் அப்படின்னு படிப்போம். இந்த இடத்துல யா என்பதற்கு ஐயம் என்பது பொருள், இல்லை என்பது பொருள், யாவை என்பது பொருள், கட்டுதல் என்பது பொருள், அகலம் என்பது பொருள், ஒரு வகை மரம். யா மரம். நம்ம சங்க இலக்கியங்கள்ல படிக்கிறப்போ ஒரு யானை வந்து யா மரத்தை குத்தி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த நீர் பச, அந்த நீர் பகுதியை
யா மரம். அந்த யா அப்படின்றது ஒரு வகை மரம், சரிங்களா? அதே மாதிரி சந்தேகம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. யா என்பதற்கு இத்தனை பொருள் இருக்கு. ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், அகலம், ஒரு வகை மரம், சந்தேகம். யா என்பது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர வகை. அடுத்து பாருங்க, குறில் எழுத்துன்னு பார்த்துக்கிட்டோம்னா நோ, து. இதுல ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கு. நோ என்பதற்கு நோய். இது பவணந்தி முனிவர், நன்னூலார் பவணந்தி முனிவர் குறிப்பிடக்கூடியது ரெண்டும். நோ என்பதற்கு நோய் சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க, நோ என்பதற்கு துன்பம். நோ குறில் எழுத்து நோ, துன்பம், நோய், வருத்தம், வலி. வலினா காற்று, இந்த இடத்துல இந்த வலி என்பது காற்று. மென்மை அப்படின்ற ஒரு பொருளும் நோ என்ற அந்த குறில் ஓரெழுத்துக்கு பொருள் உண்டு. அது தூ. அடுத்ததா பார்க்கக்கூடியது தூ என்ற ஓரெழுத்துக்கு அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தூ என்ற வார்த்தைக்கு இத்தனை பொருள் உண்டு. இது போக சில சொற்கள் பார்த்தோம்னா ஆ அப்படின்னா எட்டு. ஆ என்ற ஓர் எழுத்துக்கு எட்டு, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்புளி. அதே மாதிரி எட்டு என்ற எண் வடிவம் சேய்மை. ஆ என்ற குறில் எழுத்து, ஆ உயிரெழுத்துக்கள்ல குறில் ஆ முதல் எழுத்து அது இருக்கு இல்லையா, அதுக்கு இத்தனை பொருள் இருக்கு. எட்டு, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்புளி. அதே மாதிரி சேய்மை அப்படின்ற பொருள் ஆ அப்படின்ற ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க, ஈ குறில் உயிர் குறில். அதுல பாருங்க, ஈ என்ற சொல்லுக்கு அண்மை சுட்டு, இப்பக்கம், இந்த இடம் சொல்ல அண்மை சுட்டு, அது ஒரு சுட்டெழுத்து. ஆ இ உ. ஆ அப்படின்ற ஒரு சுட்டெழுத்து, ஈ அப்படின்ற ஒரு சுட்டெழுத்து, உ அப்படின்ற ஒரு சுட்டெழுத்து. அப்ப அதுல ஈ என்பது என்ன சொல்லுது, அண்மை சுட்டு, இந்த இடம், இந்த பக்கம், சரிங்களா? ஆ என்பது சேய்மை சுட்டு, அந்த இடம், அந்த பக்கம், அந்த வீடு அப்படி சொல்லுவோம், அது சேய்மை சுட்டு. இது ஆ என்பது அண்மை சுட்டு, சரி. ஈ என்பது அண்மை சுட்டு அப்படின்னு குறிக்குது. இங்கே என்ற ஒரு பொருள் இருக்கு, இவன் என்ற ஒரு பொருள் இருக்கு, அன்பு என்ற பொருள் இருக்கு, விகுதி என்ற பொருள் இருக்கு, இகழ்ச்சி என்ற ஒரு பொருள் இருக்கு. அடுத்து உ குறில் எழுத்து உ, அதற்கு என்னென்ன பொருள் இருக்கு பாருங்க, சிவபிரான், நான்முகன், உமையவள், ஓர் இடைச்சொல். அடுத்து சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம் அப்படின்ற பொருள் இருக்கு. அதே மாதிரி ஏ என்பதற்கு குறி, வினா எழுத்து அப்படின்ற பொருள் இருக்கு. ஔ என்ற இந்த உயிரெழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்கு பாருங்க. ஔ என்றால் பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம். ஏற்கனவே கூ அப்படின்னாலும் பூமி பார்த்தோம், பூ அப்படின்னாலும் பூமி பார்த்தோம். இந்த இடத்துல ஔ அப்படின்னாலும் பூமின்ற பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, க குறில் அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், நமன்னா யமன், நாம இருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சம், நரகத்தில் இடர்படும். நமன் அப்படின்னு என்னது, யமனை குறிக்கும். மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல். க அப்படி சொல்லக்கூடிய ஓர் எழுத்துக்கு க குறில் எழுத்து க அப்படி சொல்லக்கூடிய ஓர் எழுத்துக்கு அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், ஒளி, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்குகோள், வியங்கோல் விகுதி, வியங்கோல் விகுதி க இயர் அப்படி சொல்லுவோம், வியங்கோல் விகுதி, சரிங்களா? அடுத்து பாருங்க, பறவை அப்படி சொல்லக்கூடிய இத்தனை பொருள் இருக்கு க அப்படி சொல்லக்கூடிய ஒரு குறில் ஓர் எழுத்துக்கு. அடுத்து பாருங்க, கீ அப்படி சொல்லக்கூடிய இந்த குறில் எழுத்துக்கு, இந்த இது நெடில் எழுத்து குறில், சாரி கீ அப்படின்னா கிளியினுடைய குரல், கிளிக்குரல், தடை, தொனி, நிந்தை, பாவபூமி அப்படின்ற இத்தனை பொருள் கீயம் சொல்லக்கூடிய அந்த ஓர் எழுத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க, கு. இதை தாண்டி ஓரெழுத்து ஒரு மொழியில கேள்வியே இல்லை, இதுக்குள்ளதான் இருக்கும். ஒரு 3 கேள்வி கேட்டாங்கனாலும் அடிச்சிடலாம். கு அப்படின்னா குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருவு, சாரியை. கவ் என்ற சொல்லுக்கு கிருத்தியம், கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல் என்ற பொருள் உண்டு. அடுத்தது சு அப்படின்னா அதட்டு, ஓசை, நன்மை, சுகம், விரட்டுதல் என்ற பொருள் இருக்கு. அப்படியே நீங்க பார்த்துட்டு காதுல கேட்டுட்டே போயிருங்க. அடுத்தது சு அப்படின்னா அது ஒரு வான வகை. சை அப்படின்னா கைப்பொருள், செல்வம். அடுத்து பாருங்க, அப்படின்னா சுட்டு, பொறுத்து அப்படின்ற பொருள் இருக்கு. த அப்படின்னா குபேரன்,
நான்முகன். ந அப்படின்னா சிறப்பு, மிகுதி, இன்பம். குறிலெழுத்து. நவ் அப்படின்னா மரக்கலம். நவ் அப்படின்னா மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். இதெல்லாமே அந்த படகு, கப்பல் அந்த வகையில வருது. நவ் அப்படின்னா மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். நூ என்ற சொல்லுக்கு தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். நூ என்ற அந்த ஓரெழுத்துக்கு நூ அப்படின்னா எல், யானை, ஆபரணம், நூபுரம் அப்படின்னு பொருள் இருக்கு. நே அப்படின்னா கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இகழல், இகழ்ந்து சொல்லுதல். பா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல் அப்படின்ற இத்தனை பொருள் இருக்கு. பி அப்படின்பதற்கு அழகு, பி என்பதற்கு பெரிய மரம், மலம், அச்சம் என்ற பொருள் உண்டு. ம என்பதற்கு இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு அதாவது குறிலெழுத்து மா, நஞ்சு, நேரம், அசோக மரம், யமன், பிரம்மன் இத்தனை பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, வி என்ற ஓரெழுத்துக்கு நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, தொல் அதாவது கொள், திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு. இத்தனை பொருள் வி என்ற அந்த ஒரு சொல்லுக்கு, ஒரு எழுத்துக்கு உண்டு. அடுத்து வே அப்படின்னா வேவு, ஒற்று என்ற பொருள் உண்டு. வா என்ற ஓரெழுத்துக்கு நான்கில் ஒரு பங்கு. வா என்ற ஓரெழுத்து எதை குறிக்குது? நான்கில் ஒரு பங்கு தான். அந்த நான்கில் ஒரு பங்கு வா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து 7th புக்ல இருக்கக்கூடிய விளக்கம். தொல்காப்பியத்திற்கு நெடுநாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்பார். சரியா? எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ரெண்டையும் சேர்த்து பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைச்சொல் உருவாக்கி இருக்கிறோம். யா என்பது வினா, யாது, யா என்பது வினா எழுத்து, யா அது மரத்தையும் குறிக்கும். ஆனா இந்த இடத்துல யா என்ற அந்த ஒரு வினா எழுத்தை வைத்து யாவர், யாவை, யாது, யாவன், யாவள், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவதற்கு இந்த ஓரெழுத்து தான் முன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு புத்தகத்துல இது இருக்கு. அடுத்து பாருங்க, ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. அதை நம்ம ஏற்கனவே ஃபுல்லாவே பார்த்துட்டோம். பூங்கா, பூங்கா இணைந்தது போல ஆ, மா என்பவை இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டது. பண்டைய காலத்திலேயே உண்டு ஆமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காட்டு பசுவுக்கு பேர் தான் ஆமா. பூவும் காவும் சேர்ந்து எப்படி பூங்கான்னு ஒரு கலைச்சொல் உருவாகுச்சோ, ஆ, மா இந்த ரெண்டும் சேர்ந்து ஆமா அப்படின்னு ஒரு பொருள். ஆமா என்ற என்ன அர்த்தம்னா காட்டு பசு. காட்டு பசு தான் நம்ம எப்படி சொல்றோம்? ஆமா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது ஒரு கலை சொல்லை உருவாகுச்சு. அதே மாதிரி மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள், நாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள், பெருவாரியான மக்கள் ஒரு இடத்துல கூடுறதுனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மாநாடு அப்படின்னு அந்த கலைச்சொல் உருவாகுச்சு. மாநாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெரு நிலத்தை, பல குறு நிலங்கள் உள்ளடக்கிய அந்த பெரிய நிலத்தை நம்ம என்ன சொல்றோம்? மா நிலம். மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய என்று பொருள். அதே மாதிரி மா என்பதற்கு விலங்கு என்ற பொருளும் உண்டு. அதோட நிறைய பொருள் நம்ம அங்க பார்த்தோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது. மா நிறம் என மாந்தளிர் நிறத்தை, மாந்தளிர் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தை நம்ம நினைச்சிடும் மா நிறமா இருப்பான் அப்படின்னு சொல்றோம். ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி மா என்ற அந்த சொல் வருது. அரிமா அப்படின்னா சிங்கம் அப்படின்ற பெயர் உருவாகுது. அடுத்து பாருங்க, ஈ என்ற ஒரு அந்த பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈதல். எல்லாமே நம்ம அங்க உள்ள பார்த்துட்டோம். இதுக்கு விளக்கம் வந்து ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈ என்று பல்லை காட்டாத என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. ஈனு ஏன் காட்டிட்டு இருக்கிற, பல்ல காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவோம். அந்த வார்த்தையும் ஈ என்பதற்கு நம்ம பயன்படுத்துறோம். இது போக போ, வா, நீ, சு, சே, சை, சோ எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்கள். இது எல்லாத்தையும் என்ன பார்த்தோம்? இப்போ ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பாருங்க, ஆண், இந்த இன்
2 சுழியின். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பதுதான் கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. பேய் அப்படின்றதான் ஓரெழுத்தா சுருங்கி பே அப்படின்னு ஆகியது. அடுத்து எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஏ வா அப்படி சொல்லுவான். ஏ என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது அம்பை ஏவு என்பர் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. ஏவுதல் என்பது அம்பு விடுதல், ஏவும் அம்பு ஏ. அப்ப ஏ அப்படின்னா அம்புண்டு பொருள். அப்ப அந்த ஏ என்ற ஓரெழுத்து அம்பு என்பதை எப்படி குறிக்குதுன்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. புரியுதா? இது ஒன்றும் பெருசா இல்லை. அடுத்து நம்ம பார்த்தோம்னா நன்னூலார் குறிப்பிடக்கூடிய அந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 அங்கேயும் நம்ம பார்த்துட்டோம். திரும்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்குள்ள இருந்து நேரடியாக கேள்விகளை கேட்டுருவாங்க. அதனால இந்த 42 பார்த்துட்டோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி பினிஷ். என்ன கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா. புரியுதா? ஓகே. அடுத்த முன்னாடி பாருங்க, ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் அப்படின்னு ஆயிருக்கு. ஏவுகின்ற அம்பை போல் கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் ஏய் பன்றி. ஏ அப்படின்னா ஏய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை ஏ அப்படின்னு எப்படி மாறுச்சோ அதே மாதிரிதான் எய் அப்படின்னு மாறி இருக்கு. எய் அப்படின்னா அம்புன்ற பொருளும் உண்டு. அதனாலதான் கூர்மையான முல்லை உடைய முள்ளம்பன்றிய எய்ம்பன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அம்பு மாதிரி தானே இருக்கும் முள்ளம்பன்றியினுடைய அந்த முள்ளு. அதனால அந்த அம்பு மாதிரி இருக்கனால அதை எய்ம்பன்றின்னு சொல்றாங்க. அப்ப எய் என்பதற்கு அம்பு என்ற ஒரு பொருளும் உண்டு. அதே மாதிரி அம்பை எய்பவர் எய்னர் ஆனார். அம்பை எய்தவர் தான் யாரு? எய்னர். சரிங்களா? அதனுடைய மகளிர் எப்படி இழைத்தாங்கன்னா எய்னியர், எய்னர், எயிற்றியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சங்க புலவர்களுள் எய்னனாரும் ஒருவர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க, எய்னியாரும் ஒருவர். சரி, நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் குறிப்பிடக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் பினிஷ். இதுல இருந்து கேள்வி நேரடியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அவ்வளவு பொருளையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா பாருங்க, ஆ அப்படின்னா இது அப்படியே நேரடியா அப்படியே படிச்சுட்டு போறதா. இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது. ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்குறோம். ஆ அப்படின்னா பசு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஈ அப்படின்னா கொடு, ஏ அப்படின்னா அம்பு, ஐ அப்படின்னா தலைவன், அரசன். அதே மாதிரி ஓ அப்படின்னா மதகு நீர், மதகு வழியா வரக்கூடிய நீர் தான் ஓ. அதே மாதிரி கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா செத்து போ, இறந்து போ. அடுத்தது சி அப்படின்னா இகழ்ச்சி. அடுத்தது சே அப்படின்னா உயர்வு, சே அப்படின்னா உயர்வு. அடுத்தது சோ அப்படின்னா மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை, தே கடவுள், தை தைத்தல் ஒரு மாதம். அதே மாதிரி நா நாவு அல்லது நாக்கு. அடுத்தது நீ முன்னிலை ஒருமை. அடுத்தது நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், மா மாமரம், பை இளமை, போ செல், மே அன்பு. மே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அன்பு. அடுத்தது மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அஞ்சனம். மா பார்த்துட்டோம். மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மூப்பு. அடுத்தது மோ அப்படின்னா முகத்தல். யா அகலம், ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளரக்கூடிய மரம். அடுத்தது வா அழைத்தல், வி மலர், மலர்னுடைய இறந்த நிலை. வை அப்படின்னா புல், வை அப்படின்னானது புல், இந்த இடத்தில் வை அப்படின்னு பொருள் இருக்கு. அடுத்தது வௌ அப்படின்னா கவர்தல், வௌனா என்னது கவர், கவர்தல். அடுத்தது நோ நோய், து உன், இந்த ரெண்டும் குறில். இதுதான் நன்னூலார் குறிப்பிடக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழி. ஒட்டுமொத்தமா ஓரெழுத்து ஒரு மொழினா முழுசா பார்த்துட்டோம். ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களால எழுத முடியல, கவனிக்க முடியலன்னா புத்தகமாவே கொடுத்துருக்குறோம். தேவைப்படக்கூடியவங்க புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு 9626129474 and 9344755070 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் புத்தகம் அனுப்பி வச்சிருவோம். புத்தகத்தோட விலை 600 மற்றும் கொரியர் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா வரும். 680 ரூபா. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில எங்க இருந்தாலும். பிற மாநிலங்களுக்குன்னா கொரியர் சார்ஜ் வந்து வேரியேஷன் ஆகும். நீங்க இந்தியா போஸ்ட்ல கேட்டாலும் கிராமமா இருக்கு,
எங்களுக்கு கொரியர் வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்தியா போஸ்ட்ல அனுப்பி விட்டுருவோம். நேரில் புக்கு வாங்க விரும்பக்கூடியவங்க மதுரையில யாதவா உமன்ஸ் காலேஜ் பக்கத்துல கிருஷ்ணா ஜெராக்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். தேவைப்படக்கூடியவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். நன்றி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.